ஹலோ எவ்ரிபடி. இப்போ நிறைய நேரத்தில் நம்ம ரீடிங்கோட பேஸ் பார்த்துருப்போம். அப்படின்னா ஒரு குழந்தை 8 வயசு வரத்துக்குள்ள ரீடிங் நல்ல சுலபமாக வந்துடணும் அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஒரு குழந்தை நல்லா படிக்கிறதுல. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 பசங்க அவங்க 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. அவங்களோட ரீடிங் பேஸ் எப்படி இருக்குன்றத நீங்கள் பார்ப்பீங்க. நான் 9 வயசில் 10th படிக்கிறேன். டேட்டா என்ட்ரி சப்ஜெக்ட் எடுத்திருக்கேன். வாட் இஸ் கம்ப்யூட்டர்? Computer is a device that transforms data into meaningful data. Data can be exchanged like mark obtained by your in value subject in can also be mean, age, sex, height, many of all the students is a class. வயசு 10th டேட்டா என்ட்ரி ஆப்ரேஷன்ற சப்ஜெக்ட் எடுத்திருக்கேன். இப்போ நான் என்ன படிக்க போகிறேன்னா வாட் இஸ் கம்ப்யூட்டர். Computer is a device that transforms data into meaningful information. Data can be anything like mark obtained by you various subjects. It can also name age, sex, weight, height, etc. of all the students in a class. அதில் the first student அவரும் பார்த்திங்கன்னா படிக்கிறத பார்த்துருப்பீங்க. அவரும் 10th ஸ்டாண்டர்டில் தான் இருக்கார். அவர் NIOSல படிச்சுட்ருக்காரு. அவரோட ரீடிங் பேஸ் பார்த்துருப்பீங்க. அதே செகண்ட் ஸ்டூடெண்ட் படிக்கிறதையும் பார்த்துருப்பீங்க. இதில் கிளாசிக்கலாக டிஃப்ரென்ஸ் பார்த்துருப்பீங்க. அந்த ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் அந்த பேஸ் எவ்வளோ ஸ்லோவாக இருந்தது, பட் அவரால் படிக்க முடிஞ்சிச்சு வித் தடுமாற்றத்தோட. அதே செகண்ட் ஸ்டூடெண்ட் பார்த்துருந்திங்கன்னா சுலபமாக படிச்சிருப்பார். இப்போ நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும், எப்படிங்க 10வது வந்தாச்சு பட் இன்னும் இது படிக்கிறதுக்கு சிரமப்படுறாங்க, அப்போ என்ன அப்படின்னா, இதுதான் இன்றைக்கி நிறைய ஸ்கூலில் சேலஞ்சஸாக டீச்சர்ஸ் ஃபேஸ் பண்ணுறதும், அது லேட்டராக அதை ரிப்போர்ட் பண்ணி பேரண்ட்டுக்கு ரொம்ப எமோஷ்னலாக அப்செட் ஆகிறதையும் நாங்கள் பார்த்துக்கிட்டே வரோம். இப்போ நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு படிக்கிற குழந்தைய பார்த்தீங்கன்னா அந்த ரீடிங் பேஸ் ஸ்லோவாக வரும். சில இடத்துல ஸ்டக்கப் ஆயிரும். சில இடத்துல அவர் என்ன பண்ணுவார்னா ஸ்பெல்லிங்கை கூட்டி படிக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது கிளாசிக்கலாக ஒரு டிஸ்லெக்சிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு சிம்டம்ஸ் தான் இது. ஒரு டிஸ்லெக்சிக் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் படிப்பாங்க. ஏஜ் என்னவாக இருக்குன்னா 10th ஸ்டாண்டர்ட்கான 14 இயர்ஸாக இருக்கலாம், 16 இயர்ஸாக இருக்கலாம். பட் அவங்க படிக்கும் பொழுது அந்த படிக்கிற ஃபாஸ்ட் அப்படின்றது வராது. ஸ்டக் ஆகி ஸ்பெல்லிங் படித்து சிலதை ஃபாஸ்ட்டாக படிப்பாங்க, வருவாங்க. இப்போ இந்த ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மோர் தென் 6 இயர்ஸாக ரெமிடியல் டியூட்டிங் எடுத்தனால இந்த அளவுக்கு அவர் பண்ண முடியுது. இதே செகண்ட் ஸ்டூடெண்ட் பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு 2 வருஷம் தான் தேவைப்பட்டுச்சு அவர் அந்த ஃப்ளூவன்சி வரத்துக்கு. இதை தான் நாங்கள் டிஸ்லெக்ஸியாலே என்ன சொல்லுவோம்னா மைல்ட், மாட்ரேட், சிவியர் ரீடிங் சேலஞ்சஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நிறைய நேரம் பேரண்ட்ஸ்க்கு இதுதான் புரியாது. பேரண்ட்ஸ் திருப்பி என்ன கேட்பாங்கன்னா, என்ன சார் வயசாச்சு, என்ன சார் ஒவ்வொரு வருஷமும் படித்தான், பட் ஆனால் என்ன படிக்க மாட்டேங்கிறாருன்னா ஃப்ளூண்ட்டாக படிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்வாங்க. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், இதை தான் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் சேலஞ்சுன்னு சொல்கிறோம். குழந்தைங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங்கில் சேலஞ்ச் இருக்கும் பொழுது அது டைரெக்டாக படிக்கிறதுல தான் டிஃபிகல்ட்டியாக முடியும். இதை பார்த்து ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இப்போ எப்படி இந்த குழந்தைங்க படிக்க ஆரம்பிச்சிட்றாங்களோ பை ப்ராக்டிஸ் ரொம்ப நல்லாவே வந்துடும். சில குழந்தைங்களுக்கு 3 இயர்ஸ் தேவைப்படும், சில குழந்தைங்களுக்கு 1 இயர் தேவைப்படும். இந்த டைமை நம்ம கொடுக்கறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் ஆஸ் அ பேரண்ட்டாக நம்ம என்ன ஆயிடுவோன்னா எமோஷ்னல் ஆகி அவங்கள ஸ்கூல் மாற்றி கொண்டு போய் கடைசீட்டில் 10ஆவதுல ஃபெயில் ஆகி அவங்க படிக்கிறதுலேருந்தே ட்ராப் அவுட் ஆகி கடைசியில் பிஹேவியரல் சேலஞ்சஸ் வரதை பார்க்குறோம். இது அவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையை நீங்கள் பார்க்க தேவையில்லை. இது ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ரெமிடியல் டீச்சிங்கில் சயின்டிஃபிக் முறையில்
அந்த லாங்குவேஜ்க்கான சப்போர்ட் சிஸ்டம் கொடுக்குறப்ப, இன்றைக்கி டெக்னாலஜி சப்போர்ட்டும் இருக்கிறப்ப, இந்த குழந்தைங்கள்லாம் ஒரு 2 to 3 இயர்ஸில் கொஞ்சம் நல்லா படித்து அழகாக 10th 12th பாஸ் பண்ணி காலேஜஸ்க்கும் போவாங்க. ஸோ அதனால் ஒரு டிஸ்லெக்சிக் குழந்தைங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு தவறி விடாதீங்க. ஏன்னா ரொம்ப தப்பாக இன்றைக்கி ஸ்கூல்ஸில் என்ன ஆகுதுன்னா, இது 5ஆவதுல சின்ன குழந்தை தானே, இது 6ஆவது போகிறப்ப சரியாயிரும், இல்லை 8ஆவது போகிறப்ப சரியாயிரும்னு சொல்லி இதை டீச்சர்ஸும் கவனிக்கிறதில்ல, கவனித்து சொன்னாலும் பேரண்ட்ஸும் புரிஞ்சுக்கிறதில்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள்க்கெல்லாம் தான் ஹெலிக்ஸ் ஓப்பன் ஸ்கூலில் நாங்கள் தொடர்ந்து முழு நேர இந்த பயிற்சியும் கொடுத்துட்ருக்கோம். சம்மர் சீசன்லேயும் நாங்கள் பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதை பற்றி உங்களுக்கான சந்தேகங்கள் இருந்தால் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸும் பாருங்கள். இல்லையா எங்கள் வெப்சைட்டை போய் பாருங்கள், அதில் நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்குது. இல்லை என்றால் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி எங்களை நேரில் வந்து பாருங்கள். We will be there to professionally guide you. Thank you.